கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் சிறப்பு தொடரிலே இன்று 9வது தொடராக நோன்பும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லி செல்லாமல் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த உலகத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கடமையாக்கிய இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பில் பல நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நலவுகள் அதிகமாக இருக்கிறது. நோன்பு நோட்பதால் கண்ணியமானவர்களை அதிகமான நலவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சூமு தஸிஹு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். நோன்பு நோற்று கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு நோட்பதால் நாங்கள் ஆரோக்கியத்தை உலகத்தில் அடைந்து கொள்கிறோம். நாங்கள் 4 வகையான ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் அடைந்து கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, வெறும் 16 மணித்தியாலங்கள் நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக தாகித்தவர்களாக, பசித்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஒரு லிமிட்டட், ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் அதற்காக ஒதுக்கி அல்லாஹுக்காக வேண்டி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மைகளை, ஆரோக்கியத்தை பார்க்கின்ற போது 4 வகையான ஆரோக்கியங்கள் எங்களுக்கு இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கின்றது என்பதாக எங்களுக்கு வைத்தியர்கள் எங்களுக்கு ஆலோசனை செய்கிறார்கள். அதில் பார்க்கின்ற போது உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது, அதே போல உள ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது, அதே போல ஆன்மீக ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது, அடுத்ததாக சமூக ஆரோக்கியம் கிடைக்கிறது. நாங்கள் முதலாவது உள ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு மனிதனுடைய அந்த பிசிக்கல் பாடி, அதாவது ஒரு உடலுடைய அந்த உருவாக்கம் இருக்கிறதே, இந்த உருவாக்கம் அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உருவாக்கம் கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், அல்லது கொழுப்பாக இருக்கலாம், அல்லது புரோட்டீனாக இருக்கலாம், அல்லது விட்டமினாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட கூறுகளால் இந்த மனிதனுடைய இந்த தோற்றம், இந்த பொடி இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தோற்றத்தில் பெரும்பாலான பகுதிகளாக கார்போஹைட்ரேட், அதே போல கொழுப்பு, இதுகள் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய உடம்பில் அதிகமளவான உணவுகளை உட்கொள்கின்ற போது, சாப்பிடுகின்ற போது எங்களுடைய உடலின் ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய உடலுடைய அந்த அனைத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஈரல் எல்லாம் ஈரலையே சென்றடைகிறது. நாங்கள் அதிகமாக சாப்பிடுகின்ற போது எங்களுடைய அந்த உடம்பினுடைய பாடி ஸ்டோரேஜ் என்று சொல்வார்கள், உடம்பினுடைய அந்த சேமிப்பு இடமாக இந்த ஈரல் காணப்படுகிறது. எனவே இதன் சக்தி, நாங்கள் ஒரு உணவை சாப்பிடுகின்ற போது அந்த உணவினுடைய அந்த சக்தி அந்த ஈரலில் இதுவரைக்கும் படிந்திருக்கும் என்று சொன்னால் 4-5 மணித்தியாலங்களுக்கு அது படிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4-5 மணித்தியாலத்தில் இந்த ஈரலிலிருந்து படிந்திருக்கின்றது அனைத்து இடங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு கண்ணியமானவர்களை, அந்த ஈரலிலிருந்து வருகின்ற மற்ற அனைத்தும் ஈரலில் படிந்திருந்த ஏற்கனவே ஈரலை நோய்க்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற அந்த படிவுகளாக இருக்கும். கண்ணியமானவர்களை, அதன் பிறகு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஈரலில் காணப்படுகின்ற மேலதிகமான சத்தை எடுக்கின்ற போது அங்கு இருக்கின்ற அந்த சத்து அப்படியோ எங்கள் உடம்புக்கு எடுக்கப்படுவதோடு குளுக்கோஸாக மாறி அது எடுக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஈரலில் இருக்கின்ற அந்த கொழுப்பு தன்மைகள் கரைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஆகவேதான் நாங்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு ஸ்டோர், எங்களுடைய பழைய சாமான்களை சேமிக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், சேமிப்பு அறை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த சேமிப்பு அறையில் நாங்கள் சேமிக்க 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 அப்படியோ அந்த சேமிப்பு அறை நிரம்பி இருக்கு. நாங்கள் அதிலிருந்து வெளிசாக்க ஒவ்வொரு பொருட்களாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு எடுக்கின்ற போது அந்த இடம் தூய்மையாகுவதை போலதான் எங்களுடைய ஈரலில் அந்த 4-5 மணித்தியாலும் நாங்கள் உண்ட உணவை அதை எடுத்ததற்கு பிறகு அந்த இடத்தில் ஸ்டோராக இருக்கின்ற அந்த மேலதிகமான அந்த கொழுப்பு படிவுகள், ஏனைய படிவுகளை அதை அப்படியே எடுத்து குளுக்கோஸாக உடம்புக்கு சக்தியாக அது மாற்றம் செய்கிறது. இதன் போது ஈரலுடைய அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு நோன்பின் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கிறது. கனிமானது. அதே போல அந்த லிவருடைய ஃபங்க்ஷன், அந்த ஈரலுடைய ஃபங்க்ஷன்
அதிகமாக டெவலப் ஆகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உடலில் என்ன தன்மை இருந்தாலும் உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஈரல் இருக்கிறது. ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ஈரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஈரலில் இருக்கின்ற அந்த புரதத்தை, அந்த கொழுப்புக்களை அகற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கு கொடுக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிக சாப்பாட்டால் உணவால் உடல் பருமன் பெருத்த ஒருவர் உடல் பருமன் கூடுகின்ற போது உடலில் சேமிக்க இலகுவான ஒன்றாக அந்த கொழுப்பு இருக்கிறது. உதாரணமாக, நாங்கள் உணவாக உட்கொள்கின்ற அந்த உணவு இருக்கிறதை நாங்கள் அதிகமாக உட்கொள்கின்ற போது அனைத்து உணவுகளும் கொழுப்பாக மாறி எங்களுடைய உடம்பில் படியக்கூடிய அமைப்பை எங்களுடைய உடம்பு பெற்றிருக்கிறது. இந்த அமைப்பு, அந்த கொழுப்பு படிகின்ற போதுதான் எங்களுடைய பருமன் அதிகரிக்கக்கூடியதாக, எங்களுடைய அந்த உடல் பருமன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நோன்பு நோக்கின்ற போது இந்த கொழுப்பு அமிலமாக ஆக்கி எங்களுடைய உடம்புக்கு எனர்ஜி தரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் 14 மணித்தியாலங்கள் இருக்கின்ற போது உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த கொழுப்புகள் கரைகிறது. கண்ணியமாக எங்களுடைய செயல்பாட்டு தொகுதிகள் அது வளர்ச்சி பெறுகிறது. இவ்வாறு நாங்கள் அந்த இடத்தில் அந்த கொழுப்பை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சரியான முறையில் ஒருவர் நோன்பு நோற்றிருப்பார் என்று சொன்னால், அவர் அந்த மாதத்தில் 4-5 கிலோ எடையை குறைக்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த உடம்பை குறைப்பதற்கு, இந்த வெயிட்டை குறைப்பதற்கு 2 முறை தான் பயன்படுத்துகிறார்கள். சில அந்நியர்கள் கூட இந்த ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய பழக்கத்தை பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஒன்று, ஃபாஸ்டிங் நோன்பின் மூலமாக நாங்கள் இந்த உடலில் இருக்கின்ற கொழுப்பை அகற்ற முடியும். அதே போல உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் மூலமாக, எங்களுடைய உடற்பயிற்சியின் மூலமாக இந்த கொழுப்பை நிவர்த்தி செய்ய முடியும். கண்ணியமானவர்களை, அதனால் தான் சொல்லுவார்கள், எங்களுடைய இந்த கொழுப்பை குறைக்கின்ற போது எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த கொலஸ்ட்ராலினுடைய அமைப்பு, எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த தன்மை குறைந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த கொலஸ்ட்ரால் அப்படியோ உங்களுடைய உடம்பில் இருந்து இல்லாமல் போய் அப்படியோ உங்களுடைய இந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இந்த அட்டாக் வராமல் என்று சொன்னால் பிஎம்ஐ என்று சொல்வார்கள், பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த பிஎம்ஐ என்று சொல்வது உயரத்துக்கு ஏற்ற திணிவு இருக்க வேண்டும், நிறை இருக்க வேண்டும். ஒருவர் உயரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற இடை இருக்கின்ற போதுதான் அவருக்கு அதனுடைய சரியான முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதில் இந்த கொலஸ்ட்ராலில் நாங்கள் 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்கிறது. உடம்புக்கு தேவையான HDL என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், இது டெவலப் ஆக வேண்டும், இது அதிகரிக்க வேண்டும். LDL என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், இது எங்களுடைய உடம்பை விட்டும், இது மோசமான உடம்பில் நோயை அதிகரிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாக காணப்படுகிறது. இது எங்களுடைய உடம்பை விட்டும் நீக்கப்பட வேண்டும். இதை குறைப்பதற்கு நாங்கள் நோன்பு நோட்பது மிக முக்கியமாக இருக்கிறது. நோன்பு நோட்பதன் மூலமாக எங்களுடைய உடம்பில் இருந்து வெளியாகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உடற்பயிற்சியின் மூலமாக இது எங்களுடைய உடம்பை விட்டு வெளியேறக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, உண்மையில் சீனி வியாதி உள்ளவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய உடம்பில் இன்சுலின் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பி சுரக்காமல் இருக்கின்ற போதுதான் அவர்களுக்கு சீனி வியாதி வரக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஓரளவு பிடி உணவை உட்கொள்கிறார் என்று சொன்னால் அதில் 100 சத்துக்கள் இருக்கிறது, குளுக்கோஸ் இருக்கிறது என்று சொன்னால் 100 குளுக்கோஸுகளும் அங்கு உருவாக்கப்படுகின்ற போது, அங்கு இன்சுலினாக உருவாக்க மாற்றம் பெறுகின்ற போதுதான் அவருக்கு சுடராக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உல ஆரோக்கியத்தை இப்படி நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை பல விடயங்களை வைத்து நாங்கள் பார்க்க முடியும். அதே போல உல ஆரோக்கியத்தை பார்க்கின்ற போது இந்த உண்மையில் நோன்பு என்பது ஒரு கண்ட்ரோலிங் த மைண்ட், அதாவது அவருடைய அந்த மைண்ட் செட்டை, அவருடைய அந்த சிந்தனையை வரையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் அவர் அந்த நேரத்துக்கு பழக்கப்படுகிறார். அந்த நேரத்தோடு அந்த வேலையை முடிப்பதற்கு அவர் அதை இந்த உளரீதியாக அவர் உறுதி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட், அந்த கோல் அச்சீவ்மெண்ட் என்று சொல்வார்கள், இலக்கை அடைவதற்கான ஒரு அடைவை அவர் அடைந்து கொள்ளக்கூடியவர், ஹெப்பினஸை அவர் உணர்கிறார். நோன்பு திறக்கின்ற போது நோன்பாளி சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால், உல ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள்
இஃப்தார் செய்கின்ற போது ஒரு நோன்பாளி சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு மனிதன் controlling the mind என்று சொல்வார்கள். அதாவது அவன் மனரீதியாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு சக்தியை ரமலான் கொடுக்கிறது. அது 14 மணித்தியாலங்கள் அவன் தன்னுடைய உணவு இருந்தும் குடிபானம் இருந்தும் அவன் கட்டுப்படுத்தி இந்த 14 மணித்தியாலத்திற்கு பிறகு ஒரு கோல் அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு இலக்கை அடைகின்ற ஒரு இதை அவன் உணர்கிறான். அதற்கு பிறகு அவன் ஹாப்பினஸ், அவன் ஒரு சந்தோஷ நிலையை அடைகிறான் கண்ணியமானவர்களே. ஆகவே இது ஒரு உள ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மனிதனின் தொழிற்பாட்டில் முக்கிய மூளையாக இருக்கிறது. இந்த மூளையை ஒரு அட்வான்டேஜ் காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காலத்தில் கூட மூளையை போல ஒன்றை உருவாக்குவது என்பது சாத்தியமற்ற விடயம் கண்ணியமானவர்களே. இந்த மூளையை ஆரோக்கியமாகவும் அதை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இந்த அவர் உள்ளத்தால் அவர் எல்லா விடயத்தையும் உணர்கின்ற போது அந்த மூளை ஒரு சுறுசுறுப்பாக அமைய பெறுகிறது. அதன் மூலமாக அவர் உள ஆரோக்கியத்தை அவர் பெற்றக்கூடியவராக இருக்கிறார். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அவருடைய மூளையில் சுரக்கின்ற அந்த ஹோமோன்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஹோமோன்களில் அந்த சென்ட்ரல் பகுதிகளில் சுரக்கின்றதுதான் இந்த ஹாப்பினஸாக இருக்கலாம், சந்தோஷம், தூக்கம், கவலை, இது அனைத்துமே அந்த இடத்தில் சுரக்கின்றது. அந்த சுரப்பிக்கு சொல்வார்கள் எண்டோபின் ஹார்மோன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த சுரப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சந்தோஷம் கண்ணியமானவர்களே. இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. ஆகவே அதே போல் அதிகமான டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்துக்குள்ளானவர்கள் இந்த ரமலானின் மூலமாக, உளநோய்களில் இருந்து அதிகமானவர்கள் ரமலானின் மூலமாக விடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஆன்மீக ஆரோக்கியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அழகான முறையில் இறை உணர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹும் எங்களுக்கு இறை உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஆன்மீக வாழ்வை பற்றி நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறோம். அதே போல சமூக ரீதியான வாழ்வை உருவாக்கக்கூடியதாக இந்த ரமலான் காணப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் குடும்பம் ஒன்றாக இருந்து ஏனைய மாதங்களை விட அல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருந்து இஃப்தார் செய்யக்கூடிய, சஹர் செய்யக்கூடிய அந்த காட்சிகள், இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இது சமூக ரீதியான ஒரு ஆன்மீகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் நோன்பு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற அந்த ஆரோக்கியத்தை பெற்று அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.